ஏகன் அநேகனாக மாறும் தத்துவத்தினை விளக்கும் விதமாக அண்ணாமலையார் சன்னதியில் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கி கடந்த 9 நாள்களும் பல்வேறு வாகனத்தில் காலை மாலை என இரு வேளைகளிலும் பஞ்சமூர்த்திகளின் மாட வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 10ஆம் நாளான இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து 4 மணி அளவில் அண்ணாமலையார் கருவறை முன்பாக ஏகன் அநேகனாக மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக கோவிலின் கருவறையில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீபத்தினை கொண்டு 5 மடக்குகளில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அண்ணாமலையார் கருவறையில் ஏற்றப்பட்ட இந்த பரணி தீபத்தினை சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக கொண்டு சென்று கோவிலில் உள்ள அம்மன் சன்னதி, விநாயகர் சன்னதி, முருகர் சன்னதி உள்ளிட்ட மற்ற சன்னதிகளுக்கு கொண்டு சென்று பரணி தீபத்தினை ஏற்றினர். இந்த பரணி தீப தரிசனத்தை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் உடைபிடித்தும் மழையில் நனைந்தும் கலந்து கொண்டு கண்டுகளித்து அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணி அளவில் கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள மலை மீது மகா தீபம் ஏற்றப்படும். முன்னதாக பரணி தீபத்தினை முன்னிட்டு அண்ணாமலையார் திருக்கோவில் முழுவதும் வண்ண வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது.